திருப்பூரில் இந்த பனியன் கலாத்து, அப்புறமா வந்து டெக்ஸ்டைல், அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ், இது எல்லா ஜாதகத்துலையுமே சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இல்லாமல் குருவும் புதனும் சேரும் பொழுது ஜாதகர் எல்லாம் சொல்றதெல்லாம் இவருக்கு உதவாது, ஊரில் இருக்கிறவனுக்கு தான் உதவும். குரு சனி சேரும் பொழுது கிரக பலம் என்பது என்னுடைய சுய வாழ்க்கை, கிரக இணைவு என்பது என்னுடைய சமூகம். அப்ப இந்த சமூகம் என் மீது எப்படியெல்லாம் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நன்மைகளையும் செய்ய போகுதுன்றது சந்திரன் செவ்வாய் இணைவு இருந்தே தீரும். அப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா பாத்திர கடை, ஹோட்டல் கடை எல்லாத்துக்கும் முருகனுடைய பேர்கள் நிறைய இருக்கும். காரணம் என்னன்னா, வணக்கம். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் ஒன்றா இணையவே கூடாது. அப்படி இணைஞ்சாங்க அப்படின்னா, அந்த கிரகங்கள் இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது ராகு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராகு கேது ரெண்டு பேருமே ஒன்றா எப்பயுமே இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் ராகு ஒரு கிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் கேது ஒரு கிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் அவங்களுடைய அந்த பலம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுடைய வேலையையும் அவங்க சரியாக செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் இப்போது நம்ம ஒரு லைனில் போயிட்டுருக்கோம், அதே லைனில் போக முடியுமான்னு கேட்டால் வேறு ட்ராக் மாறுறது, இதே திருமண வாழ்க்கை கொலாப்ஸ் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு, வாழ்க்கையிலேயே பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு காரணமே இந்த கிரகங்கள் ஒன்றா இருக்கிறதுனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த கிரகங்கள் ஒன்றா இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சார்? ஓகே, அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுது. ஒன்று கிரக பலத்தை புரிந்து கொள்வது, ஒன்று கிரக சேர்க்கையை புரிந்து கொள்வது. இந்த ரெண்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் இப்போ ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறேன்னா ரெண்டை தான் பார்க்குறேன். ஒரு கிரகம் என்ன வெயிட்டேஜோடு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு கிரகம் யாரோட சேர்ந்துருக்கு, இது ரெண்டை வச்சு தான் உங்களுக்கு நான் பலனே சொல்கிறேன். அப்போ ஒரு கிரகம் எப்படி வெயிட்டாக இருக்குன்றதுக்கு சட்பலம்னு சொல்கிறாங்க, அது 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 தனி சாப்டர். அதுக்கப்புறமா இதை யோக பலப்படலம்னு சொல்கிறாங்க. யோக பலம், யோகம்னா ஜாயிண்ட்னு அர்த்தம், ஒரு கன்ஜெக்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கன்ஜெக்ஷன் வச்சு தான் பலன் சொல்கிறோம். இப்போ எல்லா கிரகங்களுக்கும் கன்ஜெக்ஷனில் பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பொண்ணு டீச்சர் வேலைக்கு போகலாம். ஓகேங்களா? அடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், அடுத்து டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கலாம். இந்த நிறைய பேர் இந்த முஸ்லீம்ஸ் நிறைய பேக் கடை வச்சுருப்பாங்க, அப்புறம் இந்த சீட்டுக்கு மேலே லைனிங் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறமா டெக்ஸ்டைல் வச்சுருக்கிறவங்க. இது மாதிரி திருப்பூரில் இந்த பனியன் கலாத்து, அப்புறமா டெக்ஸ்டைல், அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ், இது எல்லா ஜாதகத்துலேயுமே சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் இல்லாமல் அவங்களுக்கு இந்த தொழிலுக்குள்ளே போகவே முடியாது. ஓகேங்களா? இது காம்பினேஷனு. இந்த காம்பினேஷன் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பிசிஓடியே கொடுக்குது. அப்போ இதை நல்லதுன்னு நினைக்கிறதா கெட்டதுன்னு நினைக்கிறதா? அப்போ டீச்சர் எல்லாத்துக்குமே எல்லாம் இருக்கும், ஏதோ ஒரு கர்ப்பப்பை சார்ந்த தொற்றுகள் இருக்கும். ஏன்னா அது ரெண்டும் ஒன்றா தான் நடக்கும். அப்போ என்னன்னா சுக்கிரன் சந்திரன் கர்ப்பப்பை சார்ந்த தொற்றுகள், பிசிஓடி, குழந்தை பிறகுறதுல பிரச்சனையாகிறதுலாம் அந்த சுக்கிரன் சந்திரனை கொடுக்கும். அப்போ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு நம்மளுக்கு ரெண்டும் தான் செய்யணும். அப்போ நெகட்டிவ் நடக்கும், பாசிட்டிவ் நடக்கும். இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்தா லாயர்னு சொல்கிறாங்க. நீதிபதி ஆரம்பித்து லோக்கலில் நம்மளுக்கு மனு எழுதி கொடுக்குற வரைக்கும், வெளியே உட்காந்துருக்கக்கூடிய வண்டியில் உட்காந்து நோட்டரி பப்ளிக் இருக்குங்களே அவங்க வரைக்குமே குரு செவ்வாய் இணைவு இருக்கும். அப்போ குரு செவ்வாய் இணைவு வாதாடுபவர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலும், யாரெல்லாம் டிவோர்ஸ் கேஸுக்கு போகிறாங்களோ அவங்க ஜாதகம்லாம் குரு செவ்வாய் இருக்கும். அப்போ கேஸை வழக்காடு மன்றத்துக்குள்ளே போகிறதுக்கான அமைப்பு குரு செவ்வாய். அவன் திருடிட்டு போகிறானா, போலீஸாக போகிறானா, லாயராக போகிறானா, நீதிபதியாக போகிறானான்றது அவங்களுடைய ஸ்டேட்டஸை பொறுத்திருக்கு. ஆனால் குரு செவ்வாய் ரெண்டையுமே செஞ்சிடும். இப்போ நிறைய கோர்ட்டு கேஸ் அலைகிறவங்களோட ஜாதகத்தில் குரு செவ்வாய் இருக்கும். ஓகேங்களா? அப்போ குரு சந்திரனை கஜகேசரியோன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அவமானப்படுறாங்களோ, சின்ன வயசில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் குரு சந்திரன் இருக்கும். குரு சந்திரன் என்னன்னா, தாத்தா பாட்டி வீட்டில் வளர்றது, தானாகவே தன்னுடைய ஆளுமை பண்புகளை வளர்த்துக்கிறது, தாழ்வு மனப்பான்மையிலேருந்து அடிபட்டு சுயமாக மேலே வர்றது எல்லாமே குரு சந்திரன் தான். அம்மா ரொம்ப கண்ணியமாக தன்னை பையனை வளர்த்து வச்சுருப்பாங்க, இதெல்லாம் சரிதான். ஆனால் சமூகத்தில் ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மைகளை மட்டும் ஒரு சைக்கோ மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறது எல்லாமே குரு சந்திரன். ஓகேங்களா? குரு செவ்வாய் சேரும் பொழுது சில நேரத்தில் பவர் வரும், ஆனால் நோய்கள் நிறைய வந்துடும், அப்பாவுக்கு நோய்கள் வந்துடும். சூரியன் சந்திரன் சேரும் பொழுது நல்ல பிரைட்டான ஒரு ஃபியூச்சர் இருக்கும், அம்மா குடும்பத்தை வழி நடத்துவாங்க, ஆனால் அப்பாவுக்கு டம்மி ஆயிடுவார். அப்போ அப்பா எப்படி டம்மி ஆவார்னா, நிறைய பேர் நினைப்பாங்கன்னா பெரிய பெரிய ஜாதகர்லாம் எழுதி போட்டு இவர் நல்லா இருக்காருன்னு சொல்லுவாங்க, அவங்க அப்பா குடும்பத்துக்கு யூஸ் ஆகாமல் போயிடுவார். ஓகேங்களா? அடுத்து குருவும் புதனும் சேரும் பொழுது ஜாதகர் எல்லாம் சொல்கிறதெல்லாம் இவருக்கு உதவாது, ஊரில் இருக்கிறவனுக்கு தான் உதவும். குரு சனி சேரும் பொழுது இவங்க பெரிய ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூவாக வருவாங்க.
ஆனால் இவங்க கடைசி வரைக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், திருப்பி கேட்கணும் இல்லைங்களா? கடைசி வரைக்கும் கேட்கவே மனசு வராது, பயமாக இருக்கும். அப்போ என்னன்னா சங்கூச்சப்பட்டுக்கிட்டு ஒரு என்னன்னா ஒரு ஒரு என்னன்னா பெருமைக்கு எருமை மேய்க்கிற வேலையை கடைசி வரைக்கும் பார்க்கணும் ஓகேங்களா? அந்த ஒரு சங்கடத்தோடையே வாழ்றது. ஆனால் ஒரு ஒரு சமூகத்தில் இவர் ஒரு நல்ல பொசிஷன் வருவாருன்னு சொன்னாலும் கூட சிக்கலில் மாட்டிக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி கேட்க தெரியாமல் மாட்டிக்கிறது. இந்த குரு சனி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களோட சேரும் பொழுது, இப்போ சூரியன் புதன் நான் அடிக்கடி பேசிக்கிறேன், ரொம்ப அந்யூன்யமே இருக்காது. நிறைய பேருக்கு இன்டிமேசி பிரச்சனை இருக்கும். நேற்று கூட ஒருத்தங்கள்ட்ட கேட்டேன், இன்டிமேசி பிரச்சனைக்கான ஆமாம் சார் நாங்கள் லவ் மேரேஜ் தான், ஆனால் எனக்கு உடம்பு பிரச்சனைங்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்க. அது மாதிரி ஒன்று. அப்போ சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருந்தால் காதல் வந்துடும். ஆனால் காதலில் பிரச்சனை அந்த கிரகம் ஏதாச்சும் ஒன்று வக்ரமானா வந்துடும். அப்போ இது மாதிரி கிரகங்கள் சேர்றதை வச்சு தான் நிறைய பாசிட்டிவும் சொல்கிறோம், நெகட்டிவும் சொல்கிறோம். அப்போ இது நெகட்டிவாக பாசிட்டிவானா அதுதான் உங்களுடைய டிசைன். அப்போ ரெண்டையுமே கலந்து தான் இருக்கும்னு பார்க்குறேன். அப்போ ஒரு ஜாதகத்தில் பிரச்சனையே இல்லாமல் கிரகங்கள் சேராமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக முடியும். ஏதாவது ஒரு கிரக இணைவு இருக்குதான் செய்யும். ஒருத்தன் பிறந்துட்டாலே அவனுக்கு பிரச்சனை கூட வந்துடும். பிறக்கிறதே பிரச்சனை தான். அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அனுபவிக்கத்தானே பிறந்திருக்கிறோம். அப்போ எப்படி இல்லாமல் பிரச்சனையே இல்லாமல் எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி சொல்கிறது, நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டோம் என்றால் அந்த பொருள் வந்து காலாவதியாகும் ஒரு நாள். சரிதானேங்களா? இப்போ நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த பொண்ணுகிட்ட இருந்து வரக்கூடிய இன்பம் சந்தோஷம் எல்லாமே ஒரு நாள் காலாவதி ஆகும். இல்லைன்னா ஒரு டயத்தில் காலாவதி ஆகும். அந்த காலாவதி ஆகிறப்ப அவங்க மேலே எனக்கு வெறுப்பு வரத்தான் செய்யும், அதனுடைய துன்பத்தை. இன்னொரு விஷயம், நான் கார் வாங்குறேன், பெட்ரோல் போடணும், ஆயில் மாற்றணும், சர்வீஸ் விடணும். இந்த சர்வீஸே இல்லாமல் எந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ சர்வீஸ் விடுற எல்லா பொருளும் நான் என்ற பொருள்லாம் சர்வீஸ் போகும். அப்போ எல்லா பொருளுக்கும் அதை நான் பாதுகாக்கிறதுக்கு நான் செலவு பண்ணணும். அப்போ நான் ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு அதை நான் என்ஜாய் பண்ணுறேன், அந்த பொருள் என் கையை விட்டு போகாமல் அந்த பொருள் கடைசி வரைக்கும் உதவுவதற்காக நான் செலவு பண்ணுறேன். அந்த செலவு எல்லாமே நம்மளுக்கு துன்பம் தான். அப்போ எந்த பொருளும் காலாவதியாகாத பொருளோ அல்லது தனக்கான செலவுகளை செய்யாத பொருளோ எதுவும் இல்லை உலகத்தில். அப்போ எதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்தாலும் அதனால் துன்பங்கள் நமக்கு கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனால தான் சாமியாரை போயிடலாம். சாமியாரை போனால் அங்கேயும் போய் படுக்கிறதுக்கு இடம் வேணும், பக்கத்தில் தள்ளி விட்டு படுத்தா நம்ம படுக்கிறதுக்கு அடுத்த நாள் வேறு இடத்துக்கு போன மாதிரி. எதுவுமே தேவையில்லாத பொழுது அவனுக்கு பிரச்சனை வரப்போகிறதில்ல. தேவை இருக்கும் போது கண்டிப்பாக அவன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவனால் வாழ முடியாது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனை இருக்குதாங்க. அப்போ ஒரு காம்பினேஷனை வச்சுக்கிட்டு தான் அவனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுகிறோம். இதுக்கு இடையில வந்து நான் சொன்னேன், கிரக பலம் அப்படிங்கிறது தனி. அது கிரக பலங்கள் சில தன்மை கொடுக்கும், அதுவும் தீமை கொடுக்கும். மேக்ஸிமம் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிரக பலம் என்பது என்னுடைய சுய வாழ்க்கை, கிரக இணைவு என்பது என்னுடைய சமூகம். அப்போ இந்த சமூகம் என் மீது எப்படியெல்லாம் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் நன்மைகளையும் செய்ய போகுதுன்றது கிரக இணைவுகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்னுடைய அப்பா எப்படிப்பட்டவங்க, அம்மா எப்படிப்பட்டவங்க, அப்போ சுக்கிரன் அப்படின்ற கிரகத்தோட யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ, இப்போ சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்துருக்குது அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு நரம்பு மண்டலங்கள் முதுகுத்தண்டு பிரச்சனை வந்துடும். ஏன்னா சூரியன்றது வந்து முதுகுத்தண்டு சம்பந்தமான விஷயத்தை கொடுக்கும். அப்போ சுக்கிரனோட சேரும் பொழுது மனைவிக்கு முதுகுத்தண்டு பிரச்சனையை கொடுத்துருவோம். அப்போ இந்த தலையிலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஏதோ ஒரு முதுகுத்தண்டில் பிரச்சனை வந்து நரம்பு பிரச்சனை வந்து ஒரு பக்கமாக கழுத்து வலிக்குது, இந்த கை வலிக்குது, இந்த பக்கமாக பிடிச்சிக்குச்சு, ஒரு மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்கிறவங்களோட ஜாதகத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு இருக்க ஜாதகத்தான சூரியனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கும். ஒத்த தலைவலி வரதெல்லாமே இந்த கேஸு தான் மனைவிக்கு. அப்போ இது என்னன்னா ரெண்டையும் செய்யுதுல்ல. அப்போ சுக்கிரனுடன் ஒரு கிரகம் சேரும் பொழுது அவங்க மனைவியை பற்றி புரிந்து கொள்ள உதவுறது. சூரியனோட ஒரு கிரகம் சேர்றப்ப அப்பாவை பற்றி, சந்திரனோட ஒரு கிரகம் சேர்றப்ப அம்மாவை பற்றி. அப்போ இந்த பையன் எந்த சொசைட்டியில் வாழ போகிறான், எந்த என்வரன்மெண்ட்டில் வாழ போகிறான் அப்படிங்கிறது இந்த கிரக இணைவுகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், யோக தரங்கினின்ற புத்தகத்தில் இந்த யோகங்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாங்க. எல்லா புக்லையும் யோகங்கள் இருக்குது. அப்போ யோகம்னா பாசிட்டிவ் மட்டும் இல்லை, நெகட்டிவும் சேர்ந்தது தான். அப்போ ரெண்டையுமே சேர்த்து செய்யும். அப்போ கிரக இணைவுகள் தான் ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி புரிஞ்சு கொள்ள உதவுது. அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வச்ச பேர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் உதவுது. இப்போ இந்த பையனுக்கு இந்த பேர் தான். இப்போ செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தா சிவா, ரவி, சங்கர், பாஸ்கர்ன்ற பேர்லாம் வரும். சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா விஜயலட்சுமி இந்த மாதிரி பேர் வரும். சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தா ராஜலட்சுமின்னு பேர் வரும். இது மாதிரி கிரகங்கள் சேரும்போது அந்த பேர்களும் கிரியேட் ஆகிறது கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒரு கிரக சேர்க்கையை வச்சு தான் நம்ம நிறைய தகவல்களை ஜோசியத்தில் ஜாதகத்திலிருந்து எடுக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம வர்ணனையை டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை சொல்லுவோம். இப்போ குரு செவ்வாயும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து எப்பயுமே வந்து உணவு, மருத்துவம், அப்புறமா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான தொழிலே செய்வார். ஆனால் மனக்குழப்பத்திலே இருப்பார், கடனில் மாட்டிக்குவார். யாருக்கெல்லாம் முருகனுடைய பேர் இருக்கோ அவங்க ஜாதகத்துல எல்லாம் சந்திரன் செவ்வாய் இணைவு இருந்தே தீரும். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாத்திர கடை, ஹோட்டல் கடை எல்லாத்துக்கும் முருகனுடைய பேர்கள் நிறைய இருக்கும். காரணம் என்னன்னா அது சந்திரனும் செவ்வாயும் சேரும் பொழுது அந்த தன்மைகளை கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்களை எடுத்துக்கிட்டே பலன் சொல்றதா ஜோசியம். அப்போ இது நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு, ரெண்டையும் கலந்து தான் நம்ம சொல்லணும். ராகு கேது அப்படின்றப்போ ராகு கேதுவினுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னா என்ன சார்? ராகு கேது அப்படிங்கிறது உண்மையை சொல்லுங்க. நான் சொல்லுறது புரிஞ்சுட்டீங்களா? உண்மையை சொல்லும். அப்போ
அப்போ ஒருத்தங்களை பற்றிய உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சால் அவங்களோட இருக்க முடியாது. ப்ராப்பராக தெரிஞ்சுன்னா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கிறதா தான் அவங்கவுங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு தெரியக்கூடாது. சில இடங்களில் காம்ப்ரமைஸ் ஆகணும், சில இடத்துல மறைஞ்சே இருக்கணும், சில இடத்துல அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப நம்ம கூட இருக்கிறவங்க என்னென்னலாம் நினைப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு படத்தில் விவேக்குக்கு சத்தம் கேட்குற மாதிரி நாய் பேசுறது நரி பேசுறதுலாம் கேட்டால் அவனுக்கு நிம்மதி போயிடுன்ற மாதிரி இந்த ராகுக்கு எது யாரோடலாம் சேருதோ அவங்கள பற்றிய உண்மையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போ ராகுக்கு எது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பாரம்பரிய ஜோசியத்தில் ராகுக்கு எது எந்த பாவத்தில் அமர்கிறதோ அந்த பாவக்காரங்களை கெடுத்துரும். அதனால லக்னத்தில் ராகுக்கு எது இருந்தால் ஜாதகர் ஒரு ஒரு நிலையற்ற அல்லது ஒழுங்கற்ற நபராக இருப்பார். 2ல் இருந்தால் குடும்பம் வழங்காது, 7ல் இருந்தால் மனைவியோ கணவனோ விளங்க மாட்டாங்க, 8ல் இருந்தால் மாங்கல்யம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால 1 2 7 8ல் ராகுக்கு எது இருந்தால் ராகுக்கு எது தோஷம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாவத்தை கெடுத்துருன்ற நம்பிக்கை. இப்போ இந்த மெத்தடில் எங்கள் மெத்தடில் இல்லைன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் எல்லாத்துலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த கிரகத்துடனும் ராகுக்கு எது சேர்ந்தால் அரவுடன் சேர்ந்த கிரகம்னு சொல்கிறாங்க. அரவுனா பாம்புனா ராகுக்கு எது சொல்கிறாங்க. அப்போ ராகுவுடன் சேர்ந்த எந்த கிரகமும் தன்னுடைய சுய காரகத்துவத்தை இழந்துடும். அப்போ சாதாரண எடுத்து திறந்தோடனே பார்க்குறோம் செவ்வாய்க்கு எதுவும் ஒன்றா இருக்குது. அப்போ இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை அவ்வளோ சரியா இல்லை. செவ்வாய் கிரகத்தோட அந்த காரகம். அப்போ செவ்வாய்ங்கிறது கணவன். ஓகேங்களா? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவன். அப்போ செவ்வாய் கேதுவோட சேர்ந்தா அந்த பெண்ணுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சரியா இல்லை. அப்புறம் செவ்வாய்ங்கிறது ஆரோக்கியம். அப்போ ஆரோக்கியமும் கெட்டு போச்சு. செவ்வாய்ங்கிறது என்னுடைய பணத்தை கடன் இல்லாமல் கடன் வாங்குவாங்க, இல்லைன்னா துரோகத்தை அனுபவிப்பாங்க. அப்போ செவ்வாயுடைய காரகம் டோட்டலாக அந்த கேது நாள் கெட்டு போச்சு. அப்போ அதே மாதிரி ஒரு ஜாதத்தில் சூரியனுக்கு எதுவும் சேர்ந்துருக்குன்னா அவங்க அப்பாவுடைய காரகம், அவங்க அப்பா எல்லாம் வீணாக போயிடுவாங்க, அவங்க அப்பாவுடைய லைஃபே வீணாக போயிடும். சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருக்கவங்களை பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலே இருப்பாங்க. காரணம்னா சந்திரன்றது மனம். அப்போ எதனோடலாம் இந்த ராகு கேது சேருதோ அதெல்லாம் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ குரு கேது சேர்ந்துருக்கவங்க 2 கல்யாணம்லாம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா குருங்கிறது ஜாதகர். ராகுங்கிறது ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட், பயந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மாதிரி என்னென்ன காரணம் தெரியாமல் குழப்பிட்டே இருப்பாங்க. இந்த பில்லி சூனியை நம்புறவங்க, குறி கேட்குறத நம்புறவங்க, குறி ஆடுறவங்க, ஊரில் கோயில் கட்டுறவங்க, இந்த மாதிரி ஒரு மரபு ரீதியான தன்மைக்குள்ளே போகிறவங்களாம் ராகு. குரு ராகு சேர்ந்துச்சுன்னா அந்த தன்மையை கொடுத்து அவங்களை கன்ஃபியூஸ் ஆக்கி விட்டுரும். அப்போ எந்த கிரகத்தோட ராகுக்கு எது சேருதோ அந்த கிரக காரகங்களை மொத்தத்துக்கு காலி பண்ணி விட்டுரும். அப்போ ஜாதகம் திறந்தோடனே எந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்துருக்கோ அந்த பிரச்சனை உனக்குன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கு தான் வந்துருப்பாரு அவருன்றதான் சப்ஜெக்ட். அப்போ ராகுக்கு எதுவும் எந்த இடத்துல உட்காந்தாலும் அந்த கிரக காரகங்களை ஜாதகரை அனுபவிக்க விட்டாது தடுக்கும். அவ்வளோதான். அப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லா கிரக நினைவுகளும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். மேக்ஸிமம் இந்த ராகுக்கு எது இணைஞ்ச கிரகங்கள் தீமையை மட்டுமே செய்யும், வேற எதையும் செய்யாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா கிரக இணைவுகள் ஜாதகத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.